சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவா எந்த கட்சியும் இல்லை, எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அந்த பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் கூடி சட்டமன்ற கட்சி தலைவராக யார் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வது அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உரிமையாகும். அவங்களுடைய விருப்பம் போல யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தேர்ந்தெடுக்கலாம். ஜெயலலிதா அவர்கள் இயற்கை உடனடியாக பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். பன்னீர்செல்வம் அவரை முன்மொழிந்து அந்த எம்எல்ஏக்கள்லாம் கூடி திருமதி சசிகலா அவர்களை இப்போது சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உட்கட்சி பிரச்சனை, அந்த கட்சியில யாரு வரணுங்கிறது அவங்க செய்ய வேண்டிய, அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்ய வேண்டிய முடிவு. அந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதுக்கு மேல இப்போது அதை பற்றி ஒன்றும் கருத்து சொல்றது கொண்டு